Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting, go. Take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. இப்ப நாம ஸ்ரீ ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் என்று கடப்பா சுவாமிகள் சச்சிதானந்த யோகேஸ்வரர் அவருடைய ஆசிரமம் கடப்பால இருக்கிறது. he was known as கடப்பா சுவாமிகள் by the locals. அவர் வந்து விளக்கமா எழுதியிருக்கார். 1058 பக்கங்களில் ஒரு சின்ன குழந்தைக்கு அரிசியோடியில ஆரம்பிச்சு பிஹெச்டி வரைக்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு விஸ்தாரமா எழுதியிருக்கார். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 6 செஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்ச உற்பத்தி எப்படி ஆனது, அதுல எப்படி ஈஸ்வர தத்துவத்திலிருந்து ஜீவ தத்துவம் விலகி இருக்கிறது, அந்த ஜீவ தத்துவத்தினுடைய பாதை என்ன, அது எவ்வளவு அலைக்கழிக்கப்பட்டு முக்தி வேணும்ன்ற ஒரு நிலைக்கு போறது, அது ஈஸ்வர தத்துவத்துடன் கலக்கும் பொழுது அந்த முழுமை பெறுகிறது. அது ஏன் எப்படி 3 விதமான ஈஷணைகள்னா பந்தங்கள், தாரேஷனை, புத்திரேஷனை, தானேஷன். அது போலவே எப்படி 10 உட்பகைவர்கள் நமக்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய ஜீவனா நினைச்சு ஈஸ்வர தத்துவத்துல விலகி வச்சிருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும்ட்டு விவரமா வந்தார். அதுக்கு முன்னாடி இந்த மாயை, இந்த திரை என்ன, அதையும் பார்த்தோம். சோ இதுக்கு காரணமே வந்து மனசு தான் சொல்றார். மனசு உன்னை சங்கல்பிக்கிறச்சன்னு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறச்ச அந்த ஜீவன் தறிக்கட்டு அந்த சங்கல்பத்திலேயே போயிடுறான். ஃபார் எக்ஸாம்பிள், பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஏகப்பட்ட டிமாண்ட், டிக்கெட்டை கிடைக்க மாட்டேங்குது. நீங்க என்ன பண்றீங்க, எப்படியாவது பொன்னியின் செல்வன் 2 பார்க்கணும். ஒண்ணு முதல் நாளே பார்க்கலாட்டி சீக்கிரமே தி எலியஸ் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு மனசு தினம் அதை மணி அடிக்கிறவங்க அலாரம் அடிக்கிற மாதிரி பொன்னியின் செல்வன் புக் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கு. அந்த எண்ணத்துல நம்மளால தப்பிச்சுக்க முடியுதா? முடியல. மனசு சங்கல்பிச்சுட்டுன்னு அதை எப்படியாவது உருட்டி அதை நிறைவேற்றிக்கணும் தான் மனசு சொல்லணும். அதுல இருந்து நீ விடுபட்டாலுடைய உனக்கு ஜீவன் முக்தி கிடைக்காதுன்னு சொல்லிடுற. மனதினுடைய பிடியில் இருந்து நீ விளக்கணும். அப்போ மனசுக்கு இப்போ சரி பொன்னியின் செல்வன் 2 பார்த்துதாங்கம்மா, நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொன்ன தப்பிக்கவே முடியாது. அந்த மனசுக்கு ஹிதோபதேசம் பண்ணணும். பொன்னியின் செல்வன் 1 வந்தப்போ இப்படிதான் இருந்தது. அந்த 1 பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன வாடான்னு ஒரு 2-3 நாள் அசை போட்டுக்கிட்டு இருந்தோம். 4வது 5வது நாள் மறந்தே போயிட்டு, அதுக்கப்புறம் வேற வந்தது, போயிட்டு அனுபவங்களோட போயிட்டு. இப்போ பொன்னியின் செல்வன் டக்கு லிங்க் வருது. அதுதான் சித்தம், அகங்காரம். அந்த சித்தத்துல இந்த மனசு சங்கல்பிக்கிறச்ச அகங்காரம் அதை ரீடபிள்டு எஃபோர்ட்டா பார்த்தே தீரணும். சரி, அது கிடைக்கிறது, பாக்குறீங்க. என்ன ஆகுது உங்களுக்கு? அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ரோல கிடைக்கிறது, நியரஸ்ட் டு த சீன், டு த ஸ்கிரீன். இப்படி பாக்குறீங்க, கழுத்துலாம் வலிக்குது, சரியா என்ஜாய் பண்ண முடியல. போற வர்றவங்கலாம் இன்னும் தாண்டிட்டு போறாங்க, எரிச்சலா இருக்கு. பார்த்துட்டீங்க, வெளியே வர்றீங்க. வந்த உடனே அப்போ ஒரு திருப்தியின்மை. என்னடா எவ்வளவு காசு கொடுத்து பார்த்தோம், திருப்தி என்னடா இப்படி இருக்கானுங்க ஜனங்களை தீட்டி, அந்த தியேட்டர்காரனை தீட்டி ஒரு வழியா வரணும். அப்பவும் உடைய சங்கல்பித்த மனமானது பூரணமான நிம்மதியை அடையவில்லை. சரி, இதை விட நல்ல தியேட்டர்ல பார்க்கணும்.
அப்படின்னுட்டு இன்னொரு ஒண்ணு போறீங்க. இது போல உங்களுக்கு ஒரு திருப்தி வர்ற வரைக்கும் மனமானது அந்த சங்கல்பித்ததை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களை எந்த நிலைக்கு வேணா கொண்டு போகும். அதுதான் குருஜி சொல்றது. எந்த ஒண்ணுமே 48 நாளைக்கு மேல எதையும் ஒண்ணுமே பந்தம் வச்சுக்காதீங்க. எக்ஸப்ட் யுவர் க்ளோசஸ்ட் சர்க்கிள். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் நாட் லீவ் யூ. விடாத கருப்பு மாதிரி அது உங்களை பிடிச்சிக்கும். அது உணவு பழக்கம் இருந்தாலும் சரி, உடை பழக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை விடவே விடாது. பலவிதமான தீய பழக்கங்களும் சரி, நல்ல பழக்கங்களும் சரி. ஒரு 48 நாள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க. காக்காய்க்கு சாப்பாடு வைங்க, நாய்க்கு ஏனோ போடுங்க. அப்ப பண்ணீங்கன்னா 49 நாள் உங்களுக்கும் தெரியாம அந்த காக்கா வந்து உட்கார்ந்து இருக்கும், நீங்களும் சாப்பாடு கொடுங்க. அது உங்களுடைய பிராரப்த கர்மாவை கழிக்கும். அதே போல தண்ணி போட ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி அந்த தண்ணி உங்களை விடாது. இதுதான் உங்களுடைய மனமானது சங்கல்பித்தல். சோ கடப்பா சுவாமிகள் சொல்றார், மனச அதனுடைய இயல்பே சங்கல்பிக்கிறது தான், ஆசைப்படுறது தான், எண்ணங்களை எண்ணுவது தான். அதை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹிதோபதேசம். பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா 18 அத்தியாயத்துல என்ன சொல்றார்? முதல்ல அர்ஜுனுக்கு சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பியா, என்னையா உலகம். அடுத்த அத்தியாயத்துல சொல்றாரு, ஏய் நீ வீரன், வில் எடுத்து போர் பண்ணி சண்டை போடுகிறார். அர்ஜுனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன இந்த மனுஷன் முதல்ல அத்தியாயத்தை விட்டுட்டு போக சொல்றாரு, இப்ப என்ன சண்டை போட சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குருஜி சொன்ன மாதிரி பகவத்கீதை இஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஏன்னா உங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி பகவான் he provides the varieties. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பக்தி யோகம் அப்பீல் பண்ணலாம், சில பேருக்கு கர்ம யோகம் இருக்கலாம், சில பேருக்கு ஞான யோகம் இருக்கலாம், சில பேருக்கு சன்னியாசி யோகம் இருக்கலாம். அவங்களுடைய இயற்கைக்கு தகுந்த நீங்க பகவத்கீதை திறந்தீங்கன்னாலேயே உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். இதற்கு காரணம் மனசு வந்து அந்த ருச்சியில் இருக்கு. அதுவும் சங்கல்பம் தான். சோ கடப்பா சுவாமிகள் சொல்றார், அந்த மனசை சங்கல்பிக்கிறத விட்டு வெளியே வரணும். அதுக்கு பெஸ்ட் திங் பகவத்கீதை சொல்ற மாதிரி ஹிதோபதேசம். ஹிதோபதேசம். இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கியே, இத்தனை முறை கிலோவா குலாப் ஜாமுன் சாப்பிட்டியே, அப்ப கூட குலாப் ஜாமுன் கேட்டு சாப்பிடு. ஆனா அடுத்த தட்டுல வச்சிருக்க குலாப் ஜாமுன் எடுத்துக்காது. எனக்கே வேணும்ட்டு அவன் அசந்திருக்கச்ச அவன் தட்டுல எடுத்துக்காது. அதுதான். அதே நேரத்துல அது மேல வச்சிருக்கிற ஈசனை அந்த பைண்டிங்க கூட முள்ளமா கொண்டா. அப்பதான் மனசுக்கே ஒரு மெச்சூரிட்டி வரணும். இது சொன்ன திருடன் கையிலேயே சாவி கொடுத்துற மாதிரி சொல்லுவாங்க கிராமத்துல. அது போல மனசு திருடனை அவங்கிட்டே கொடுத்தப்பா, செய்ய போயிடுமாப்பா, செஞ்சு தொலைப்பா, என்னதாப்பா கண்ட அன்றச்ச மனுஷ, ஆமா என்னத்தடா கண்ட அப்படின்ட்டு இல்லையா. அது போலதான் நாகார்ஜுனா அப்படின்ட்டு முன்னே சொல்லியிருக்கேன் கதையை. மிகப்பெரிய ஒரு புத்த ஞானி, மகா யானியான மிகப்பெரியவர். அவர் வந்து ஒரு கௌபீனம் மட்டும்தான் கட்டியிருப்பார். அவர் ஒரு ஊர்ல வந்து 3 நாளைக்கு மேல தங்க மாட்டார். ஊரோ போயிட்டு இருப்பார். சன்னியாச தர்மம். அப்படி ஒரு நாட்டு பறிச்சு அவர் எப்பவுமே சுடுகாட்டுல தான் போய் தங்குவார். சுடுகாட்டுல 4 பக்கமும் 4 செங்கல் வச்சுட்டு மேல ஒரு பலகை போட்டு அது மேல பாய் போட்டு அதெல்லாம் இருப்பார். அது வழக்கம். அப்படி அவர் இருக்கிறத பார்த்தா அந்த நாட்டு மகாராணிக்கு இப்பேற்பட்ட மகான் தன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு திபின்னு ஓடி வர்றாங்க. இந்த அம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நீங்க எப்பேற்பட்ட மகான், இங்க தங்கிருக்கீங்களே, என்னுடைய அரண்மனையில வந்து தங்குங்க, உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் செஞ்சு தர்றேன் என்றச்சே. எனக்கு இது போருமாங்கிறது. இல்ல உங்களுக்கு உபச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள் என்றப்ப சரி அப்படின்ட்டு ஒரு அரண்மனையில் தங்குறேன். நான் 3 நாளைக்கு மேல எங்கேயும் தங்க மாட்டேன், நான் கிளம்பணும். 3ஆவது நாள் விடைபெறுகிறேன். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். இது காரகிரெல்லாம் சேர்த்து சொல்லலாம், ஆனா வேணாம், நம்ம நிறைய பார்க்க வேண்டியது. சரிட்டா நம்ம 3ஆவது நாள் போறச்சே, ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், எனக்கு நீங்க அந்த பிச்சை எடுக்கிற அந்த கலையை மட்டும் கொடுங்க, என்னுடைய பூஜை அறையில் வைத்ததை பூஜை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. இந்த மண் கலையம் தானம்மா, இந்த மண்ணோடு தானே, பிச்சை இதை வச்சுக்கோ, உனக்கு இஷ்டமா வச்சுக்கோ. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஐயா இதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதனால இதை வச்சுக்கோங்கன்னுட்டு வைர கற்களால் இழைத்த
தங்க கலையத்தை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் மனுஷன் பாருங்க. அங்க இருக்கிற மந்திர பிரதானிகள்லாம் பாத்தியாய ஆளு ஒரு திருவண்ணு உதவாத மண் சட்டியை கொடுத்துட்டு எப்பேற்பட்ட லக்கு இந்த ஆளுக்கு லக்கு அடிச்சது யாருன்னு வச்சுக்கிறாங்க. சில பேருக்கு இதை வச்சுட்டு இவர் என்ன பண்ண போறாரு பரதேசியம் நினைக்கிறாங்க. உலகம் எப்படித்தான் அதை எடுத்துக்கிட்டு வர்ற. அது ஒரு திருடம் பாக்குறான். திருடம் பலே கில்லாடி. அவன் வந்து செலிபிரிட்டி தீஃப். அவன் யாருமே பிடிக்க முடியாது. அப்பேற்பட்டவன். அவன் நினைக்கிறான் இந்த ஆளுக்கு எதுக்கு இது என்கிட்ட இருந்து எவ்வளவு பிரமாதமா இருக்கும், எப்படியாவது அடிச்சிடணும்னு. இவர் நடந்து போய் சுடுகாட்டுல பழைய மாதிரி அந்த பிட்சையை எடுத்துக்கிட்டு விஜய் சாப்பிட்டு தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுத்துப்பார். இவன் ஒடின்னு இருக்கான். இவர் சரியா தூக்க பிடிக்க மாட்டேங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கிறார். டே அங்க யாரு வெளியே வா. இவங்க என்னையா மனுஷன் எப்படியா கண்டுபிடிச்சாரு வீட்டுல வந்து நிக்கிறான். உனக்கு என்ன வேணும்? உனக்கு எதுக்காக என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற நீ? இல்ல இது தத்து பத்திரம் வளர்றான். உனக்கு என்ன இந்த கலையை வேணுமா? இது மாதிரி ஆசையா இருக்குது. ஆமாங்கிறான். நீ அது மேல ஆசை வச்சதுனால எனக்கு தூக்கம் கெட்டு போச்சு. இல்லாட்டி நிம்மதியா தூங்கி இருப்பேன் நான். இந்த இதான வேணும் வச்சுக்கோ, கையில கொடுக்குற. டக்குன்னு வாங்கிக்கிறான். என்னையா இந்த மனுஷன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஒரு கன்ஃபியூஷன். சரின்னுட்டு போயிடுறான். அவனுக்கு அங்க போன அவனுக்கு தூக்கம் பிடிக்கல. அவனுக்கு மனசு என்னமோ பண்ணு. அடுத்த நாள் வந்து மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி எனக்கு ராத்திரில தூக்கமா பிடிக்கல, நீங்க மகான், எனக்கு உபதேசம் சொல்லுங்க, நான் உங்களை மாதிரி ஆகணும். நீ நினைச்சோன்னு என்ன மாதிரிலாம் ஆக முடியாது, இதுக்கெல்லாம் பல காலம் நீ சாதனை பண்ணணும், அப்பதான் சொல்றப்ப எனக்கு ஒரே ஒரு உபதேசம் மட்டும் செய்யுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உண்மையே பேசு, சத்தியத்தையே ஃபாலோ பண்ணு. சத்தியத்தை பின்பற்றினால் நீ என்ன மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற. எந்த காரியம் செஞ்சாலும் எந்த நினைப்பு வந்தாலும் அதுல சத்தியம் இருக்கா உண்மை இருக்கான்னு பாருங்க. சரி இதுதானே ஈஸி தானே அப்படின்னு போயிடுறான். அடுத்த நாள் ராத்திரி ஆஸ் யூஷுவல் அவனோட டூல்ஸோட திருட கிளம்புறான். ஒரு வீட்டுக்கு போன உடனே பீரோ கதையும் திறந்துடுறான். அப்போ டக்குன்னு ஒரு மூஞ்சி வருது. சத்தியத்தை பேசு, உண்மையை பேசு, உன் செயலினால அவருக்கு சந்தோஷம் வந்தா பாரு, ஏமாத்தாத, பொய் பேசாதேங்கிற. கை கல்லாம் விட விடாங்குது, நிறுத்தி போடுறான். திருட முடியல, அதனால திரும்பி வந்துடுறான். இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் பாக்குறவன திருடவே முடியல, ஒரே கன்ஃபியூஷன். வர்ற இவன் எந்த நாட்டுல போற மறுபடியும் ஒரு பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த நாட்டுக்கு போயிட்டு, சாமி என்னை என்ன பண்ணீங்க? நான் நல்ல திருடனா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். என்ன குட்டிச்சோறு பண்ணிட்டீங்க, என்ன பாழா பண்ணிட்டீங்க, என்ன பைத்தியம் ஆக்கிட்டீங்க. இப்ப என்னால ஒழுங்கா திருடவும் முடியல, ஒழுங்கா உண்மையை பேச முடியல, என்னை எண்ணி பண்ணி தொலைச்சிங்க. இப்பதான் நீ சென்டர் பாயிண்ட்ல இருக்க. ஒன்னா திருடனா வேணும்னா என் பேச்சு அங்கேயே தலை சுத்தி தூக்கி போட்டு திருடனா போ. இல்ல என் பேச்ச கேட்டு நானா ஆகணும்னா என் பின்னாடி வா, இத பின்பற்று. The choice is yours. நான் கேட்டேன்னா நீ தானே கேட்ட உங்களை மாதிரி ஆகணும்னு. நான் சொன்னேன், அது எடுத்துக்கிறத உட்கிட்டு இருக்குதாப்பா. சாமி எனக்கு ஒண்ணுமே வேணாம், இது வேண்டவே வேண்டான்னு தலை சுத்தி அந்த கலையத்தை தூக்கி போட்டுறான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்றான். அன்னிலிருந்து he becomes a close disciple of the great நாகார்ஜுனா. அவர் எங்க போனாரோ அவர் பின்னாடி பின்பற்றி மிகப்பெரிய ஒரு அற்புதமான புகழ்பெற்ற சீடனாக அவன் ஆகிறான். மல்ல நாகார்ஜுனா சொல்றார், இதுதான் வாழ்க்கையில் நீ ஆசைப்படப்பட உனக்கு துன்பங்கள் தான் அதிகம், விட விட உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் தானாக வெளியே வரும் சொல்றார். அது வேற விஷயம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா கடப்பா சுவாமிகள் சொல்றார், உன் மனசை ஹேண்டில் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. மனசு விடாது, மனசு கூட சண்டை போடவே முடியாது. மனசுக்கு ஹிதோபதேசம் பண்ணு, இப்படி பண்ணது நல்லா இருக்குமே, ஏன் என்ன கட்டிட்டு அழற அப்படின்னு ஹிதோபதேசம் பண்ணுன்னுட்டு இதுதான் நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ எப்படி அந்த மாயை என்ற இருள் உங்களை மூடிக்கொண்டது, இதையும் போன வாரம் பார்த்தோம். ஏற்கனவே அமாவாசை, அதுல கண்ணங்கரையில் மேகங்கள்லாம் மூடிட்டு இருந்ததுன்னு வழி தெரியுமோ?
தெரியவே தெரியாது. அதனாலதான் கர்மா என்ற நம் செஞ்ச வினைகள் நம்மள கார் இருளில், அஞ்ஞானமே ஒரு அமாவாசை இருக்கு, அதுல ஏற்கனவே நம்ம செஞ்ச கர்மங்கள்லாம் காரிருள் மேகங்களாக இருந்து நமக்கு வழிகாட்டுதல இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? ஞான சுடர் என்ற ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி, அந்த ஞான சுடர் என்பது என்ன? நமக்கு ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் ஏற்கனவே காட்டிய வழி. ஒரு ஊருக்கு ஏற்கனவே போயிருக்காங்க, முக்தி என்ன, விடுதலை என்னன்னு தெரியும். அவங்க காட்டிய வழிகளை நம்பிக்கையுடன் முழு மூச்சுடன் பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் போன வரவழைக்கப்பா. இப்போ அதுக்கான என்ன எலாபரேஷன் விளக்கங்களை தர்ற. கோவிலுக்கு போறோமே, தேங்காய் ஏன் உடைக்கிறோம், கற்பூரம் ஏன் காட்டுறோம், ரொம்ப அழகா சொல்வார். தேங்காய் கற்பூர கட்டியினுடைய ரகசியார்த்தம். இது 21வது அத்தியாயம் அவர் வார்த்தைகள். தேங்காய் என்னது பாத்தீங்கன்னா, முதல்ல மேல அடர்த்தியான மட்டை இருக்கு. அந்த மட்டையை நீக்கணும்னா நார் இருக்கு. அந்த நாரை உரிச்சா பயங்கரமான கெட்டியா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓடு இருக்கு. அந்த ஓட்டை ஓங்கி அடிச்சு உடைச்சா உள்ள இனிமையான நீர், அந்த தேங்காயினுடைய அற்புதமான நீர் இருக்கு. அந்த வெள்ளை வெளியர்னு உயிர் வளர்க்கக்கூடிய தேங்காய். அதை நம்ம ஆக தேங்காயை நீங்க அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல மட்டையை உரிக்கணும், பொறுமையா அந்த நார்லாம் பிச்சு போடணும். அதுக்கப்புறமா ஞானம் என்ற, அதுதான் பார்த்து தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கும் பாத்தீங்களா? நீங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 கண்ணு இருக்கு. இது எல்லாமே இயற்கையினுடைய அற்புதங்கள். நம்முடைய நிலைகள் 3 தான், ஜாக்கிரதா, சொப்பன, சுஷுப்தி. நம்மளை சுத்தி 3 பேர் தான், நாம, அடுத்த ஜனங்க, சூழ்நிலைகள். அப்புறம் நமக்கு இருக்கிறது என்னது? உடம்பு, மனசு, உள்ளம். 3 தான். we are the complex of only 3. அப்ப என்ன பண்ணாது? விடுபடான டபார்னு முட்டிக்கணும். நம்ம மண்டையை முட்டிக்கூடாது. ஞானம் என்ற அந்த வாழினால் அந்த அந்த தேங்காய் என்ற காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 3 அதை உடைக்கிறச்ச உங்களுக்கு கரெக்ட், ரஜஸ், தமஸ், சாத்விக், அதுவும் சொல்ல முக்குணங்கள் உண்மை. அதுதான் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 3 அதை அடைக்கலாம். அதெல்லாம் இத ஆழமா நீங்க போறச்ச அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளையருங்கிற ஒரு ஞான சுடரும் இனிமையான அமுதமாக இருக்கக்கூடிய நமது ஞானமும் நமக்கு. இதுதான் நம்ம இறைவனுக்கு போய் தேங்காயை உடைக்கிறதுக்கான ஒரு ரகசிய அர்த்தம். அதாவது அதனுடைய தாத்பரியம் கடப்பா சுவாமிகள் சொல்ற. அதனால நீ தேங்காவை வாங்குறச்சியே பயபக்தியா வாங்கணும். வாங்கிட்டு இதையெல்லாம் உங்க கைப்பட பண்ணுங்க. அப்பதான் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். சின்ன பிள்ளை நான் தான் அப்படிதான். என்ன தேங்காய்னா கடையில வாங்கணும் ரொம்ப காஸ்ட்லி. அதுங்க அப்பா சொல்லுவார், போய் மற்ற தேங்காய் வாங்கிட்டு வாடாம. போய் தோப்புக்கு போனோம்னா தோப்புல சீப்பா கொடுப்பாங்க அந்த தேங்காய் மொத்தமா. அந்த மற்ற தேங்காய் கொண்டு வந்து வெட்டரி வாழ் இருக்கு இல்லையா, வெட்டுக்கட்டி, அதுலயே மட்டையை உரிச்சிருக்கேன், இந்த மாதிரி நாரெல்லாம் பிச்சு போட்டிருக்கேன். அப்பதான் கையை அவ்வளவு வலிக்குதுன்னு தெரியும். அதை கோவிலுக்கு எடுத்து போச்சு அம்மா கூட போ. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சுலபமா கிடைக்காது. அதுவும் எத்தனை 84 லட்சம் யோனிகள்ல போறச்ச நமக்குள்ள மாயை என்ற இருள் ஏற்கனவே மூடிருக்கு. அது மேற்கொண்டு இந்த காமிய கர்மத்துல, ஆகாமிய கர்மத்துல நம்ம வேற நேரம் மேல மேல சேர்த்துட்டு இருக்கும். அது காரிருள் மேகங்களாக அது வேற இருட்டு அதிகப்படுத்தி. அதனால இதுதான் தேங்காய் உடைத்ததனுடைய தாற்பயம். அந்த தேங்காய் உடைக்கிறத நீங்க அனுபவபூர்வம் பண்றச்சுதான் அது எவ்வளவு கஷ்டம். அது போல சாதனைகளும் சுலபமா நினைச்ச உடனே அடுத்த நாள் வந்துடும் பழகணும். அதுக்கு அடுத்தது கற்பூரத்தை பத்தி பேச. கற்பூரம் என்னது? என்ன முதல்ல கட்டியா இருக்கு. அதை பத்த வச்ச உடனே அது ஜோதியாக மாற மாற அந்த கற்பூரமானது கரைந்து முடிவுல இல்லாமலேயே போயிடுது. இதுதான் அந்த கற்பூரத்தினுடைய ரகசிய அர்த்தம். ஆக கட்டிய நம்ம இருக்கோம். எந்த இது இல்லாம எப்படிடா வாழ்க்கை இல்லாம இருக்கிறது? இந்த ஒரு எல்லாமே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ட்டு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஞான சுடர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு அந்த நெருப்பினுடைய அக்னியினால், தவக்கனலினால், சாதனைகளினால் அதை பத்த வச்சீங்கன்னா கடைசியில நீங்க நானுங்கிறதே இல்லாம இறைமை தத்துவத்தோட தான் கலந்து விடும். சோ 2 வழி.
ஒண்ணு சாதனை, ரெண்டாவது நானுங்கிற அகம்பாவம் இல்லாமல் செயல். இதுதான் அந்த எப்படி அந்த தேங்காயை உடைக்கிறச்ச இப்ப நீங்க துவைத்தம் இதுதான். இப்ப அந்த தேங்காய் கையில வந்துடுச்சு, அது உங்ககிட்ட முதல்ல நீங்க மட்டையை தான் உடிச்சீங்க. அந்த மட்டையை இப்ப காட்டினா நீங்க என்ன சொல்லுவீங்க? தேங்காய் சொல்லுவீங்க, மட்டை. நாரெல்லாம் பிச்சு போட்டிருக்கீங்க. இது என்ன நாறு. கடைசியில தேங்காயை உடைச்சி இது என்னன்னு கேட்டா இது தேங்காய் ஓடுன்னு சொல்லுவீங்க, தேங்காய். இது பாயிண்ட். கடைசியில் இந்த பருப்பை நீங்க துவையலுக்கோ இல்லாட்டி பொரியலுக்கோ துருவிட்டு அந்த ஓட்டை தூக்கி போடுவீங்க. ஓட்ட பாதி இதுதான் தேங்காய் வாங்கினா கிடையாது, ஓடுவீங்க. கடைசியில நீங்க தன்மையம் ஆக்கிக்கிறதுக்கு அப்புறமா உங்க வயிற்றுக்குள்ள ரெட்டி பார்த்து இதுதான் தேங்காய் பருப்பான்னா கிடையாது, இது துவையல். கடைசியில் இல்லாமலே போயிடும். இதுதான் மாயை. மாயை முதல்ல தேங்காவா இருந்தது, இல்லாம போயிடும். அதுபோல இந்த ஜீவன் என்பது மாயை ஆகிய இருளில் இருக்கிறது. அஞ்ஞானம் என்ற இருட்டினால் காரிருள் சூழ்ந்த வினைகளினால் சூழப்பட்டிருக்கு. இத கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய உரிக்கிற மாதிரி, கற்பூரத்தை பத்த வைக்கிற மாதிரி ஞான சுடர் என்ற ஒரு வழியில போனோம்னா நிச்சயமாக ஒரு ஜென்மம் இல்லாட்டி ஒரு ஜென்மத்துல நீங்கள் தான் அந்த சுடர், நீங்கள் தான் அங்கின் எனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய இறைமையின் ஒரு தத்துவம் தானாக வெளிப்படும். இது முயற்சியே கிடையாது. இதுதான் நான் திரும்ப 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 சொல்றது. கடவுள் தேடிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இருக்க. அந்த தேங்காய்க்குள்ள இருக்கின்ற அமுதமும் அந்த தண்ணீரும் அந்த பருப்பும் இருக்கிற மாதிரி இறைவன் நமக்குள்ள இருக்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆணவ மலம், மாயை மலம், கர்மம், இதை நீக்கிக்கிட்டோம்னா நாம தான் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது போல அடுத்த சாப்டருக்கு போறார். 22வது அத்தியாயம், பெருமாள் கோவில்களில் வரம் கேட்பது. அவர் தலைப்பு நிறைய சொல்வார், ரொம்ப அழகா எழுதுவார். எத்தனை பேரு கோவிலுக்கு சுவாமி உங்களை பார்க்கத்தான் வந்தேன், நீங்க தான் வேணும்னு போறாங்க. நீங்க போய் சாமி கும்பிட்டு இருக்கீங்க, பெருமாளே அஞ்ஞானத்தெல்லாம் நீக்கு, ஞானத்தையே கொடு, எனக்கு உன் பாதங்கள் தான் வேணும்னு டக்குன்னு பெருமாள் இதோ வந்தோம், உங்களுக்கு நாங்கள் தரிசனம் தருகிறோம், மகனே வா, உன்னை இப்பொழுது ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன்னு ஒரு 100 பேர்ல எத்தனை பேர் இதோ வந்தேன் சுவாமின்னு போய் ஐக்கியமாவோம்? அப்பதான் ஞாபகம் வரும், அடடா புது கார் புக் பண்ணிருக்கிறோமே, புது பிளாட் புக் பண்ணிருக்கிறோமே, ஐயோ பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லலையே, பையன் ஆபீஸ்ல இருந்து வரலையே, சுவாமி கிட்ட டைம் கேட்போம். சுவாமி நீ ராத்திரி போய் வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன், நாளைக்கு வந்து ஐக்கியமாறு. அந்த நாளை என்பது நாளை வரவே வராது, புரியுறதா? அதனால தான் இவரே சொல்றாரு, எத்தனை பேர் கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் நினைக்கிறோம் சுவாமி ஞானம் கூட எல்லாம் வேணுங்க, இது அதான் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இது வேணும் அது வேணும் கேட்டு கோவிலுக்கு போவாங்க. சில பேர் கோவிலுக்கு எதுக்காக போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போவாங்க. சில பேர் ஞானம் வேணும்னு போவாங்க. அது போல தப்பு கிடையாது. அதுதான் இந்த உலகத்தினுடைய படைப்பினுடைய அழகு. அதே நேரத்தில் அதுதான் பலம் பலவீனம் ரெண்டுமே. பனிக்கூட வீடியோல அம்மா காட்டிட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன குழந்தை லட்டு மாதிரி இருக்கு, பொம்மை மாதிரி இருக்கு, ஜப்பான் குழந்தை, அது டிங் 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 டிங்னு கையை கால் ஆட்டி டான்ஸ் போடுது. அதை பார்க்காம இருக்க முடியுமா சார்? முடியாது. அது கூட ஏதோ ஒரு அழகு இருக்கு. அது கையாடுது, கால் ஆடுது, 2 ஜுட்டு வேற ஆடுது, அது அழகு. அது எத்தனையோ சப்ஸ்கிரைபே பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல, அத்தனை இருக்கு. அது அழகுல சொல்ல முடியுமா? அதனால் படைப்பின் ஏதோ ஒரு அழகு இருக்கு. ஆனால் அழகினுடைய ஊடுநூல் போல அனைவற்றிலும் அந்த இறைமை இருக்கு. அந்த இறைமையை மட்டும் உணர்ந்து அந்த அழகை ஆராதிக்கணும். அந்த அழகோட பந்தப்படக்கும், அதுதான் முக்கியம் இல்லையா? அந்த பந்தப்படாம இருக்கிறது தான் தனி கலை. அந்த அழகை ஆராதிக்காம இருக்க முடியாது.
ஏன்னா அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே புனிதம். எண்ணுரு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூஜை உந்தை பெறன்ட்டு பகவான் ரமணர் சொன்ன மாதிரி இதை நம்ம உணரணும். அதனால தாத்பரியம் சொல்லிட்டே வர பெருமாள் கோயில போயிட்டு நீ கேட்கறது தப்பு இல்லை. அட்லீஸ்ட் வர்றச்ச சர்வே ஜனோ சுகினோ பவந்தோ, எல்லோரும் என்பற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றிய பராமரமேண்டு அந்த பிரார்த்தனையாவது பண்ணு. அப்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கச்ச ஏதோ ஒரு உயிருக்கு உன்னுடைய அந்த பிரார்த்தனையினுடைய அதிர்வுகள் உதவியாக இருக்கலாம். மற்றவர்கள் செய்த பிரார்த்தனை அதிர்வுகள் உனக்கு நல்லதா. அதனால்தான் கோவிலுக்கு போறதுங்கிறது முக்கியம். அட்லீஸ்ட் ஒத்த மனமுடையவர்களாய் நல்லவர்களுடைய கூட்டுறவு ரொம்ப ரொம்ப அவசியம். சத் சங்கம், அதுதான் கோவில். யாருக்கிட்ட நம்ம போறதுனால நம்முடைய மனமும் உள்ளமும் நம்முடைய உடலும் விகசிக்கின்றதோ மலர்கிறதோ அவர்களோட மட்டும்தான் நம்ம உறவு வச்சுக்கணும். அப்பதான் நம்முடைய எனர்ஜி பிராண லெவல் அப்படியே இருக்கும், இல்லாட்டி ரைஸ் ஆகும். அதனால என்ன சொல்றாரு, கடைசியில கோவிலுக்குள்ள போயிட்டு 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 என்ன பண்ணணும், ரெண்டு கைகளையும் கூப்பிக்கிட்டு ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்கள் ஐயனே என்று நிற்கும் போயிட்டு முடிக்கிறார். அவர் வார்த்தைகளை கேட்டோம்னா பல வேண்டுதல்கள் நிறைவேறினால் இது பண்ற அது பண்ற அதை பண்ற சொல்லிக்கிறோம். பிரார்த்தனை என்ன சொல்றது, வேண்டி சாமிக்கு வேண்டிக்கிட்டோம், வேண்டுதலை நம்ம பூர்த்தி பண்ணணும், தப்பு கிடையாது. அது மனிதனுடைய இயல்பு. ஒரு நன்றி கடன் செலுத்துதல் அது ஒரு அழகான படி. கடவுளே எனக்கு இவ்வளவு பண்ணி வச்ச, உனக்கு செய்ய வேற யாருக்கு செய்ய போறேன்ட்டு ஒரு கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட் அதான் குருஜி சொல்வார், கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம், திக்கு தேவாசம் தெரியாம திக்கு தேசம் தெரியாம எங்கடா ரைட்டா லெப்ட் ஹேண்ட் இருக்கிறச்ச ஏதோ ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு சக்தியின் மூலமாக நமக்கு தீர்வு கிடைக்கிறது. நமக்கு எவ்வளவு சீக்கிரம் தீர்வு கிடைக்குதோ அவ்வளவு கழுவு நீங்க ஆன்மீக பாதையில முன்னேறிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அதே சில பேருக்கு தெரியாது, எல்லாமே போன பிறகுதான் அது சார் மனசுதான் சார் மனுஷன். நீங்க கோடி கோடியா பணத்தை பீரோட அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தா கூட நிம்மதி இல்லாத பிரயோஜனமே கிடையாது. அது போல யார் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளவுக்குள் இறைமையின் பக்கத்துல நம்ம இருக்கும். உனக்குள்ள இருக்கிற இறைமை மலர்ந்து இருக்கு வச்சுக்கோங்க. தட் இஸ் தி யார்ட்ஸ்டிக், தட்ஸ் அ பாராமீட்டர், நோ டவுட் அபவுட் இட். ஸோ அது நீங்க இட்ஸ் அ செல்ஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்க மனசார மற்றவங்க நன்மைக்காக நினைக்கிறச்சே அது நடக்கும். அப்ப நீங்க இறைவன் ஆயின்றிருக்கீங்கன்னு உங்களுக்கு வேற யாருன்னு சொல்ல வேண்டிய, உங்களுக்கு நீங்க தான் சாட்சி. யூ ஸ்டாண்ட் அ டெஸ்டிமனி ஃபார் யுவர்செல்ஃப். அப்சல்யூட்லி அது நடக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு தான். எல்லோரையும் உங்களாக நினைச்சு பாவிச்சு நீங்க செய்யுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அவளுக்கு சேவை செய்யுங்க. ரெண்டாவது, slowly get loosened with the I, me, my, mine and never be judgmental about it. இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் கடவுள், நாம தான் கடவுள். இது ஒண்ணும் இல்லை, போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். கடைசியில இங்க இருந்து நான் என்னுடைய வண்டி எடுத்துட்டு வரணும். அப்போ ஒருத்தர் இப்படி கை காட்டுறாரு, சரி எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, உங்க வீட்டுல தானே வரணும், நீங்க என்னங்க வேணும் சார், நான் டிரைவரு, கோயம்பேட்டுல பஸ் எடுத்து நான் நாகர்கோவில் போகணும், ஏன் டூ வீலர் பஞ்சர் ஆகி போச்சு, நிறுத்தி இருக்கிறேன், நான் கோயம்பேட்டுக்கு போனேன் சார், என்னை எப்படியா நாங்க ரீச் பண்ணணும் சார், நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க நீங்க? ஐயா நான் சாலை விருகம் வனசனபாக்கம் வரைக்கும் போறேன். சரிங்க சார், என்ன அங்கேயாவது டிராப் பண்ணுங்க. சரின்னுட்டு ஈகாடு தாக்கல அப்படியே நேரம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி வந்து இங்க வனசனபாக்கத்தாங்க இங்க டிராப் பண்ண. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு ஒரு சரி பத்திரமா போயிட்டு வாங்க, ஜாக்கிரதை, நம்ம நல்ல வார்த்தை, ரொம்ப நன்றிங்க. ஏன்னா போற வேற யாரும் பண்ணா ஹெல்ப் பண்ணிட்டு போறேன். அது பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் கிடையாது, அவர் பர்சு கொண்டு வந்து மறந்துட்டார். சரி அவர் கையில ஒரு 100 ரூபாய் வச்சேன், ஆட்டோ பிடிச்சி அது போய என்ன அதுக்குள்ள 2 போன் வந்துடுது அங்கிருந்து. என்னையா பஸ் எடுக்க வரல நீ, ஸ்பேர் டிரைவர், அவர் 2 போன் கேட்டு நான் வர்றேன், இதை வந்துட்டேங்க நான். அவர் சொல்றாரு கோயம்பேடு பக்கத்துல, நான் ஈக்காட்டு தாங்கல இருக்கிறேன். அவர் போன்ல ரிப்ளை பண்றார், சார் வந்துட்டேன் நானு, கோயம்பேடு பக்கத்துல இருக்காங்கிறார். அப்போ அந்த உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சம்பாதிக்கணும். அவருக்கு மனைவி மக்கள் இருக்கு, அந்த வயிறு பசியில் இருக்கும். அடுத்த நாள் இந்த சம்பாரிச்சுதான் அவருக்கு அந்த வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி தர முடியும். இதெல்லாம் நமக்குள்ள யோசிச்சு பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் அவருக்குள்ளே இருக்கு.
அப்போ அந்த சம்பாத்தியம் முக்கியம் இருக்கு. அந்த பஸ் எடுத்து நாகர்கோவில் போய் சேரணும். அதுதான் அவருடைய மோட்டிவேஷன், அவருடைய லட்சியம். அதுக்கு நாம எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியுமோ ஹெல்ப்ஃபுல்லா. அதுக்காக நான் கோயம்பேடு வரைக்கும் போக முடியாது, எனக்கு டிலே ஆயிடும். பார்த்தேன், இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ, ஆட்டோல போய் சேர், எவ்வளவு தூரம் முடியுமோ போய் சேர், நல்லபடியா போயிட்டு வாங்க, பினிஷ்ட். அப்ப நம்ம மனசு யாருமே வேண்டாம், நம்ம மனசுக்குள்ள ஒரு குருவி, ஊர்க்குருவி சொல்லும், யூ ஹவ் டன் வெல், நீ நல்லது பண்ணிருக்க. அதுதான் நம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம். நம்மளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, என்ன கமெண்ட் அடிக்கிறாங்களோ, என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ, குப்பை தொட்டில போடு. யூ ஸ்டாண்ட் a witness for yourself. நீங்க உங்களை புரியாதவங்களுக்கு நீங்க புரிய வைக்கவே முடியாது. And already they have come to a conviction. Either you are a mahan or you are a culprit. அவங்க பார்வையில் நீங்க மகானா இருக்கலாம், அவங்க பார்வையில் நீ கல்பிரிட்டா இருக்கலாம். ஆனால் நீ யாருங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அந்த மனசாட்சிக்கு நீங்க நேரா இருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த ஊர்க்குருவி, யூ ஹவ் டன் வெல், யூ ஹவ் டன் வெல்னு, நாம தான் சார் கடவுள். கடவுள் தனியா எங்கேயுமே கிடையாது. உங்களுக்குள்ள அந்த இறைமை, அந்த இறைமை பாராமீட்டர் தான் உங்களுடைய தேவைகளுக்கு குறைவே இருக்காது. உங்களுக்கு என்ன விதமான ஒரு கஷ்டங்களும் வந்தாலும் சீக்கிரமா சூரியனை கண்ட பனி போல நீங்கிடும். உங்கள் மனசுல உங்களுக்கு தெரியாத ஒரு நிம்மதி, ஆனந்தம் நிலவும். அந்த ஆனந்தத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு தாய்மை உங்களுக்குள்ள உருவாகும். அப்ப நாம தான் கடவுள். அங்க கடவுளா இல்லையாங்கிறது நாம தான் முடியும். இதுதான் அவர் சொல்றார். பெருமாள் கோயில போனீங்கன்னா கடைசியில 2 கையும் கும்பிட்டு 2 கைகளை கூப்பி கும்பிடுதல் மிகவும் அவசியம். ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற பாவமே உன்னை இறைவனிடம் சேர்க்கும். அடுத்தது இது சொல்லிட்டாரா, மாயில் எப்படி வாழணும் இல்லையான்ட்டு. 23வது சாப்டர்ல பிரபஞ்ச பிரக்தி மார்க்கம், ரொம்ப அவருடைய லாங்குவேஜ். அவர் 1957 தான் சமாதி அடைஞ்சார். சோ அந்த காலத்திய தமிழ் பிரபஞ்ச பிரக்தி மார்க்கம். ஒரு செயல் உங்களுக்கு பிரக்தி வரணும். பிரக்தின்னு சலிப்பு, போடா என்னடா இந்த பானு நானு ஜெயில பேசுறச்சே இந்த பிரக்தி மார்க்கத்துல இருக்குது நல்லா தெரியும். என்ன சித்தப்பா எவ்வளவு பண்ண, என்ன சித்த பண்றப்ப உயரத்தை பார்த்து வெறிக்க. நான் சொல்லுவேன், நீ தங்கம்மா, நீ தேவதை தானா, நீ தேவதை ஆகிடும், கவலையா படாது. ஆனா என்ன ஒரு ஃபர்பரன்ஸ் பானுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்க்கவே முடியாது. ஒரு சித்தப்பாவை இருக்கிறது ரொம்ப பெருமைப்படணும். இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நானே அந்த நிலையில் நடத்துவேன், தெரியாது. Such an excruciating circumstances and the situation she is undergoing. I am only making a moral support. நானும் ஜெயஸ்ரீ வேற ஒண்ணுமே கிடையாது. பட் அனுபவிக்கிறது, facing the situation, undergoing the grinding wheel is not a joke. But with all that, keeping a smiling face is the one which reflects where you stand. In that aspect, I really respect, I love my Banu so much. She is such a great person. I tell you. ஆமா, கடவுள் எங்கேயும் தேட விடாது. அந்த தேவதை எதுலயே இருக்கா, பானு இருக்கா, பார்த்துட்டு இருக்காங்க, அது தேவதை. அது போல பிரபஞ்ச விரக்தி மார்க்கம். அவர் சொல்றாரு, கடப்பா சாமி, உனக்கு விரக்தி வரணும்டா, சலிப்பு வரணும். அந்த குலாப் ஜாமுன் பார்த்தே அந்த மூல வெல்வை எத்தனை முறை சாப்பிட்டு, நான் ஏன் சும்மா சாப்பிட்டு உயிரை வாங்க அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தர் ஆசையை கொண்டு வந்து விரக்தி மார்க்கத்தை வெளியே காட்டிக்காதீங்க. உங்களுக்கு 4-5 குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாமா, வேணாமா வயசாச்சு, சுகர் லெவல் அதிகமாகும், ஒரு குலாப் ஜாமுன் கொடுமான்னு அவங்க நன்மைக்காக நீங்க சாப்பிடுற குலாப் ஜாமுன் உங்களுடைய உள்ளுணர்வுல அவங்க சந்தோஷத்துக்காக சாப்பிட்டு இருக்கேன் என்ற பறைசாற்று. அப்பதான் நீங்க அந்த விரக்தி மார்க்கத்தில் இருக்கேங்கிறது அர்த்தம். குலாப் ஜாமுன் வாயில போட்டுக்கிட்டா இவங்கிட்ட லாங் வே டு கோ தான். அதுதான் இவர் சொல்றார். அதுக்கு அவர் எழுதிய ஒரு அற்புதமான பாடல், ரொம்ப ஆச்சரியங்க. இவர் நல்ல ஒரு கவிஞர் ஆல்சோ. கடப்பா சுவாமிகள் நல்ல கவிதைகளோட நூலை எழுதியிருக்கார், ரொம்ப அழகா இருக்கு. தந்தை, தாய், தமரர், தாரம், மக்கள் என்னும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம். சந்தை கூட்டம் சொல்லிட்டார். பட்டினத்தை சொன்ன மாதிரியே தந்தை, தாய், தமர், தமர்னா சுற்றத்தார், தாரம் மக்கள், தாரம்னா மனைவி, மக்கள்னா குழந்தைகள், என்னும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம்.
இதிலோர் சந்தேகம் இல்லை. மணி மாட மாளிகை மேடை சதுரங்க சேனையுடனே வந்ததோர் வாழ்வும் ஒரு இந்திரஜால கோலம். வானவில் போல இந்திரஜாலம் வானவில். இந்திரஜால கோலம் வஞ்சனை பொறாமை லோபம் வைத்த மனமாம் கிருமி சேர்ந்த மலப்பாண்டம். நீ மலப்பாண்டத்துல இருக்க ஏற்கனவே அதுல கிருமியா இருக்குது உன் மனசு, உன்னை விட மாட்டேங்க. வஞ்சனை பொறாமை கோபம் லோபம் வைத்த மனமாம் கிருமி சேர்ந்த மலப்பாண்டமோ வஞ்சனை இல்லாத கனவே எந்த நாளும் சரி என தேர்ந்து தேர்ந்துமோயே இரவு பகல் இலா இடத்து ஏகமாய் நின்ற நின் அருள் வெள்ள மீதிலே யான் என்பது அற மூழ்கி சிந்தை யான் சிந்தை தெளியாது சுழலும் வதை என்கலோ. இத்தனை ஜென்ம ஏற்படும் ஏன்னா எனக்கு கிளாரிட்டி வரல. சிந்தை யான் தெரியாது சுழலும் வதை என்கலோ தேட இன்ப சத்தாகி என் சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே அப்படின்னு எழுதிட்டார். இப்படித்தான். அதுக்காக சண்டை போடாது. இதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு பார்த்து அப்படின்னு ரொம்ப அழகா அவர் பாடல். இது நம்ம மேலோட படிச்சா போதும், அவ்வளவு முக்கியம் கிடையாது. மலத்தில் கிருமி வைத்த மனமாம் கிருமி சேர்ந்த மலப்பாண்டமோ வஞ்சனை இல்லாத கனவே எந்த நாளும் சரி என தேர்ந்து. கனவுல கூட வஞ்சனை வரக்கூடாது, அதுதான் அவர் சொல்றது. மற்றவங்க தீங்கு நினைக்கவே கூடாதுங்க. ஏற்கனவே நம்ம பாட்டுன்றது இல்ல, அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கியா? அவன் நல்லா என்று போட்டோமே, அவன் எப்படி கார் வாங்கலாம், கார் வாங்கிட்டான், எப்படி வாங்க முடியும், அவன் ஏதோ திருட்டுதான், என் தேவையே நமக்கு இருக்கிற ஸ்கூட்டியே போதும், அது பஞ்சராகமா ஓடினாலே போறோம். வஞ்சனை இல்லாத கனவே எந்த நாளும் சரியென தேர்ந்து தேர்ந்துமே இரவு பகல் இலா இடத்து. இரவு பல இலா இடத்துதான் உங்களுடைய உள் உணர்வு. இரவு பகல் இலா இடத்து ஏகமாய் நின்ற நின் அருள் வெள்ள மீதிலே. இறைமை இறைமை சூரிய பகவான் எப்பவுமே இருக்க. இரவு பகல் என்பது நம்முடைய ஒரு கற்பனை தோற்றம். ஏகமாய் நின்ற நின் அருள் வெள்ள மீதிலே யான் என்பது அற மூழ்கி. அந்த வெள்ளத்துல நானு மூழ்கி வையன மூழ்கி போயிடும். சூசஸ் வெள்ளம் நம்ம இப்படி மூச்சு வாங்கி சாமி காப்பாத்துக்கிறோம். இவர் வேணாம், வெள்ளத்துல மூழ்கிறது ரெடியா இருக்க நானுங்கிறேன். நின் அருள் வெள்ள மீதிலே யான் என்பது அற மூழ்கி சிந்தை யான் தெளியாது சுழலும் வதை என்கிறோம். அந்த தெளிவு வராம எங்க சுத்தி 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 வந்துட்டு இருக்கேன். தேட என்ப சத்தாகி என் சித்தமிசை குறிகொண்ட அறிவான தெய்வமே. எங்கெங்கயோ சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்க. கடைசியில பார்த்தா என்னுடைய ஞான அறிவாக எனக்குள்ளே இருக்கு. தேஜோ மயானந்தமே. எப்பொழுது நான் உன்னை உணர்ந்தேனோ அப்பொழுது நானே நீயா. அதுதான் சாயுச்சி. என்ன அழகா இல்ல? என்ன அந்த ரசிச்சு அந்த வார்த்தைகள் இதய மொழிகளாக வெளிப்படுது. இது அனுபவம். அவர் யோசனை டெப்டி கலெக்டர் ரேங்க். அவர் பிஏ முடிச்சுட்டு மேல அவங்க அப்பா சொல்றாரு, நீ பிஎல் படிடாங்கிற. இதெல்லாம் 1935 நடந்தது. 1935-30 எனக்கு நம்ம அப்பா அம்மா காலம் தான், என்னோட அப்பா அம்மா காலம் தான். அதுல பிஎல் படிக்க மாட்டேன்ப்பா, பிஎல் படிச்சா யாருன்னு சாட்சி ஒரு நான் ஒருத்தர வாய்தா வாங்க வேண்டியிருக்கோம், வாதாட வேண்டியிருக்கோம், பொய் சொல்ல வேண்டியிருக்கோம். நான் பொய் சொல்ல மாட்டேன், அதுக்காக பிஎல் படிக்க மாட்டேன்னுட்டு அவர் எப்பவுமே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான் உட்காந்துருப்பார். என்னடா பண்றதுங்கிறப்ப ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உத்தியோகம் கிடைக்கும், கிளார்க் வேலை. கிளார்க் வேலை கல்யாணம் ஆகுது. அந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. கல்யாணம் ஆகிட்டு மனைவியோட இருக்காங்க. அவர் எப்பவுமே ப்ரமோஷன்ல வர வர தன்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் சேர்த்து வச்சு குடும்ப நிர்வாகத்துக்கு எவ்வளவோ அவ்வளவுதான், மற்றது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சேரிட்டபிள் ஃபண்ட் ஆரம்பிக்கிறார், ஒரு சத்திரம் கட்டுறார். இதெல்லாம் காஞ்சிபுரத்துல இன்னைக்கு இருக்குங்க, பார்க்கணுங்க. அவர் வாழ்க்கை ஒரு நிதர்சனமான மனிதனுடைய வாழ்க்கை.
கடைசி அவர் டெப்டி கலெக்டர் ஆரம்பிச்சு அவருக்கு 500 ரூபாய் சம்பளம். டெப்டி கலெக்டர் சம்பளம் 500 ரூபாய். அதுல யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு பணம் போட்டுட்டே. அடுத்தது யாருன்னு கேட்டாங்களா, விறகு கட்டை, கிருஷ்ணா ஆயில், அதான் மண்ணெண்ணெய், அந்த காலத்துல கிருஷ்ணா ஆயில் வைப்போம். அடுத்தது துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அரிசி மூட்டை கட்டி கொடுத்து அனுப்பு, யாரு கேட்டாலும் கொடுத்து அனுப்பு. அப்படி அவர் நடத்தி வந்த காலத்தில் இருந்திருக்கார். அதனால ஏதோ பெருசா பேசிட்டு போயிட்டாரு கிடையாது. நம்மள மாதிரி வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதர். அவர் பேர் குப்புசாமி. அவர் தான் வந்து யோகி ஏகாம்பரேஸ்வரர் வர்றார். அவர் ஒரு கோயில் உட்கார்ந்து இருக்கச்ச, என்ன பண்ணிட்டு இருக்க நீங்கிறப்ப, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். நீ யோகா எல்லாம் பண்ணுவியா? தெரியாது எனக்குங்கிற. உட்காருன்ட்டு 17 வயது இளைஞனாக தான் நித்யானந்தா என்ற பெயருடன் வந்து அவருக்கு வாசி யோகம் உபதேசிக்கிறார். இதை பழகு, நீ பிராணாயாமம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற. இவரு கொஞ்ச நேரம் அவர் சொன்ன நாடி சொன்ன கண்ணு போயிட்டு பண்ணி கறந்து பார்த்தா காணும் அந்த ஆளை. கோவில் எல்லாம் சுத்தி பார்க்கறது காணும். யாரா அந்த ஞானவான் இவ்வளவு அழகா இருந்த இளைஞன் நினைச்சுக்கிறார். அவருக்கு அப்பவே வயசு 40. சரின்னா அவர் மனைவி இறந்துடுறாங்க. மனைவி இறந்தது அவர் டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப். அவர் வாழ்க்கையில் ஒரு அப்படி ஒரு வந்த உடனே வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை. அப்பா அம்மா போயிட்டாங்க, மனைவி கிடையாது, தனியாளா இருக்காரு. தபார்னு சென்னை வியாசர்பாடிக்கு வந்துடுறாரு. வியாசர்பாடிக்கு வந்து ஒரு குடிசை வச்சுக்கிட்டு அந்த நித்யானந்தா அந்த ஏகாம்பரேஸ்வரர் சொன்ன அந்த மூச்சு பயிற்சியே பழகிட்டு வர்றார் தினம். அப்போ தண்ணி மேல நடக்கிறச்ச தண்ணிக்குள்ள ஒரு கால் போல, தண்ணி மேல கால் நிக்குது, தண்ணி மேல நடந்து போறாரு. அட என்னடா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு தியானம் பண்றச்ச சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் வந்து, நீ அனைத்து உபனிஷத்துக்களுக்கும் பகவத்கீதை அனைத்து ஞான நூல்களுக்கும் உரைநடை பொழிப்புரை எழுத கடவாய் அந்த அவருக்கு கிடைக்குது. சார் 45 புக்ஸ் எழுதியிருக்கார் சார். அவர் எல்லாத்தையும் சேர்த்து எசன்ஸ் தான் இது, ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம். அதான் பார்ப்போம், சாதாரண நம்மள மாதிரி இருந்தவர் அந்த நிலைக்கு உயர்த்தக்கூடியது இறைவனுடைய அருள். அதற்கான முயற்சி அவர் விடாம பண்றார். அதுக்கப்புறம் இங்க நிறைய பேர் கூட்டம் வருது, இவர் அதிசயம் பண்றாரு சொன்னு கடப்பாக்கு ஓடி போயிடுறார். இங்க அடையாளம் இல்லாம போயிட்டார். அப்படி போறார். அவர் எழுதி அவருடைய வெளிப்பட்ட இந்த பாடல் மிக அழகான பாடல். தந்தை தாய் தமர் தாரம் மக்கள் என்னும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம், இதிலோ சந்தேகம் இல்லை, மணிமாட மாளிகை மேடை சதுரங்க சேனையுடனே வந்ததோர் வாழ்வும் ஒரு இந்திரஜால கோலம், வஞ்சனை பொறாமை லோபம் வைத்த மனமாய் கிருமி சேர்ந்த மலப்பாண்டமோ, வஞ்சனை இல்லாத கனவே என்னாலும் சரியென தேர்ந்துமே இரவு பகலெலா இடத்து ஏகமாய் நின்ற நின்னருள் வெள்ள மீதிலே யான் என்பது அற மூழ்கி சிந்தையான் தெளியாது சுழலும் வதை என்களோ, தேட இன்ப சத்தாகி என் சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே அப்படின்னு ஒரு அழகான அற்புதமான பாடல். அதாவது நம்ம நெஞ்செல்லாம் குழகுழன்னு ஆயிடும். அப்பதான் அவருக்குள்ள அவரை தொட்ட அந்த உள் உணர்வு நம்மளை தொடுதுன்னு அர்த்தம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் பொழிப்புரை அவரே எழுதுறார். அதுதான் தமாஷ். அன்னைக்கு அவரே கவிதை எழுதி அவருக்கு ஒரு டவுட், நம்மள மாதிரி தன்ராஜ் ஒருத்தன் படிப்பான், அவன் பாட்டுக்கு இஷ்டமா சுத்த கற்பனையா சுத்தாம இருக்கிறதுக்கு அவரே பொழிப்புரை எழுதிடுறார். பகவான் ரமணர் சொன்ன உபதேச உத்தியார்ல நம்ம சொந்த கதையெல்லாம் இருக்கு, தெரிஞ்செல்லாம் சேர்த்திருக்க. அதுக்கு சான்ஸே கொடுக்கலையே. அவர் என்ன எழுதியிருக்கிறார், இந்த சரீரம் மலம் நிறைந்த பாண்டம், சந்தையில் பலரும் சேர்வது போல அவரவர்களின் நல்வினை தீவனைகளுக்கு ஏற்ப அந்தந்த குடும்பத்தில் அநேகர் வந்து சேர்கின்றனர். எல்லா கடமைகளுடன் கூடிய வாழ்வே இந்திரஜாலம் போன்றது. இந்திரஜாலம் இப்ப நான் என்ன சொன்னேன், வானவில் சொன்ன தப்புகிறார் அவர். வித்தின் பிராக்கெட் கண்கட்டு வித்தைங்கிறார். இப்ப நம்ம சொந்த கதை நின்று போச்சா? ஏன்னா வானவெளிக்கு இந்திரஜாலம்னு ஒண்ணு பேர் இருக்கு, இந்திர தனுஷுபார் இல்லையா? இவர் சொல்லிட்டார் வித்தின் பிராக்கெட் கண்கட்டு வித்தை.
கண் கட்டு வித்தை. அப்புறம் வஞ்சனை, பொறாமை கொண்ட சரீரமோ கனவு போன்றது, வாழ்க்கையோ பொம்மலாட்டம் போன்றது. ஆகவே இவற்றை உணர்ந்து என்றும் ஞான நிலையில் நிறைப்பாயாக. இதை சுருக்கமா பொழிபெற வருது. அடுத்தது என்ன சொல்ற, இது போல அவர் அங்கங்கே வள்ளலார் கோட் பண்ணுவார், ஞான சம்பந்தரை கோட் பண்ணுவார். அதெல்லாம் நிறைய நேரம் டைம் பத்தாது. சிவஞான போதத்துல கோட் பண்ணியிருக்கிறார். நான் ஜஸ்ட் படிச்சுட்டு போயிடுறேன். சிவஞான போதம், மாடு மக்களும் சுற்றமும் பெண்டிரும் மாளிகையுடன் வாழ்வம், நாடு ராஜ்யம் ஆண்டிடும் புகழ்ச்சியும் நம்மதென்றே தேகத்துடன் ஊடு சென்று நீ எனது உடல் யான் எனவும் அன்று அறுத்திடும் நெஞ்சே. சக்தி வரணும். வீடு விட்டு உயிர் ஏகிடும் போதினில் வினை வழி வந்து நுழைந்தாயே. இது ஞான போதம். திருஞான சம்பந்தர் வந்து பாரினில் வரும்போது வந்ததிலை நாளைக்கு, பாடை மேல் போகும்போது சொந்தவன வந்திடா இடையினில் கனவு போல் தோன்றியது அழிவதென்று. திருஞான சம்பந்தர் என்ன இன்றைக்கு நமக்கு புரியக்கூடிய ஒரு உரை நடை. வந்தமெனும் மக்கள் மனை வீடு தோட்டம் துறவு பனைமாகும் இதுகள் எல்லாம் பாரினில் வரும்போது வந்ததில்லை நாளைக்கு. நம்ம வந்த பேரெல்லாம் கூட வந்ததா கிடையாது. பாடை மேல் போகும்போது என்ன அழகா சொல்றார், சொந்தமான வந்திடா இடையினில் கனவு போல் தோன்றிய அழிவதென்று சுத்தமா எண்ணாமல் நித்தமே சதமென்று தொல்லுலகில் எண்ணி நாளும் வந்த மட மாதினோடு இனிதாக ஆடியே வலிவையெல்லாம் இழந்து வாழ்நாள் கழித்து உடன் இறப்பது அந்நியாயமே. அந்நியாயம் என்ற வார்த்தை திருஞான சம்பந்தர் யூஸ் பண்ணிருக்க. அந்நியாயமே, தந்தையார் போயினர் தாயாரும் போயினர் தாமும் போவார். கொந்த வேல் கொண்டு, கொந்த வேல் கொண்டு கொத்திட்டு போறது, கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார். யமன் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். டெய்லி ஷீட் வச்சுட்டு கேலண்டர் கிழிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கார். டைரியில நோட் பண்ணி டயரைஸ் பண்ணி வச்சுட்டார் சிடிக்கிறதுக்காக. கொந்த வேல் கொண்டு அப்படியே குத்திட்டு வரா. ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். அவனை எங்கேயும் தப்பிக்க முடியாது. அந்த நாள் வாழ்வதற்கு மனம் வைத்தியால் யோ சாவு நிச்சயம் தினம் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சாக போறோம் நினைச்சுக்கோ. என்ன அழகா திருஞான சம்பந்தர் அந்த ஒரு புள்ளி வைக்கிறார் பாருங்க. அந்த நாள் வாழ்வதற்கு, அந்த நாள் வாழ்வதற்கு என்ன, இறப்பை மரணத்தை அணைத்துக் கொள்வதற்கு. அந்த நாள் வாழ்வதற்கு மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்தனர் ஊர் தொழுது உய்யலாம். அந்தனர் ஊருங்கிறது சிவபெருமான் உரையும் கைலாயம். அந்தனர் ஊர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அலையும் நெஞ்சே அப்படின்னு முடிகிறார் இல்லையா திருஞான சம்பந்தருடைய. இதை படம் அவர் கோட் பண்ணிருக்கார். அப்போ கடப்ப சுவாமிகள் எவ்வளவு படிச்சிருக்கார் பாருங்க. சிவஞான போதம் கோட் பண்றார், திருஞான சம்பந்தர் கோட் பண்றார், வள்ளலார கோட் பண்றார், அவரை எழுதுகிறார். அவர் எழுதினீங்களா பொழிப்புரை எழுதிட்டார். யாரும் அவங்க சொந்த சரக்கு சேர்க்க கூடாது. அப்புறமா என்ன சொல்ற, அடுத்தது விரக்தி வந்துடுச்சா, முதல்ல விரக்தி வரணும் மவனேங்கிற. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்குவாங்க. அப்போ விரக்தி மொள்ள மொள்ள வரும்ட்டு. அதாவது என்னென்ன கடப்ப சுவாமிகள் ரொம்ப அழகா ஒரு சின்ன குழந்தை டெவலப் பண்ற மாதிரி. இது பார்த்தோம்னா ஒரு பெருசா இதுவோ எல்லாமே சின்ன தப்படிகள் குழந்தை தத்தி தத்தி நடக்கிற மாதிரி அந்த தப்படிகள் போல நம்ம கூட்டு போறதா எனக்கு ரொம்ப இஷ்டம். அடுத்தது தள்ள வேண்டிய குணங்கள். நீ என்ன குணத்தெல்லாம் தள்ளணும். அவர் 10 குணத்தை தள்ளணுங்கிற. கொள்ள வேண்டிய குணங்கள் 3, அதையும் சொல்லிடுறேன். இதை நமக்கு எல்லாருமே தெரிஞ்சுதான் நான் மேற்கு சொல்லிடுறேன் ஒரு 10 நிமிஷத்துல. முதல்ல காமம். காமத்துக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறது நமக்கு தெரியும். இது கூடவே காமம் அவர் கொடுத்த விளக்கம் தனம் தானியம் புத்திர பௌத்திரர்கள் மீது
அதிக பிரீத்தி வைத்து அழிதல். இதுக்கு உதாரணம் நரகாசுரன். இதெல்லாம் மேற்கொண்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. தனம், தானியம், புத்திர, பௌத்திரன்னு பேரனுங்க மீது அதிக பிரீத்தி வைத்து அழிந்தது நரகாசுரன். அடுத்தது குரோதம். ஒருவனுக்கு கெடுதி விளைவிக்க இச்சை கொள்ளுதல். ஒருவனுக்கு கெடுதி விளைவிக்க இச்சை கொள்ளுதல். உதாரணம் பகாசுரன். மூன்றாவது லோபம். சரி, நீங்க எழுதிக்கிறத எழுதிக்க. எனக்கு ஆமா, முதல்ல காமம். பௌத்திரன்னு அதான் பொண்டாட்டி மேல கூட பைண்டிங் இருக்காது, பேரன் மேல தான் இருக்கும். அது பல குடும்பங்களை பார்த்திருக்கேன். பேரன் அமெரிக்காவுக்கு வரல, பேரன் வரலையா, ஏய் பேரன் பேரைய கேட்டு இருக்கிறது, தாத்தார் யாரும் கேட்டது கூட கிடையாது. அவன் மேல ஒரு பிரீத்தி. காமம். தனம், தானியம், புத்திர, பௌத்திரர் மீது அதிக பிரீத்தி வைத்து அழிந்தவன். டேஷ் நரகாசுரன். நரகாசுரன் கதையை படிங்க, ஏன்னா நானே படிக்கணும். இதெல்லாம் எழுதுறேன், நான் என்ன படிக்கணும் தெரியல ஜியோ, நான் படிக்கணும். I should also develop. இரண்டாவது குரோதம். ஒருவனுக்கு கெடுதி விளைவிக்க இச்சை கொள்ளுதல். இதுக்கு எக்ஸாம்பிள் அவர் சொன்னது பகாசுரன். பகாசுரன் தான் இந்த பீமன். நிறைய வீட்டுக்கு ஒருத்தர் தினம் வரணும், சாப்பிடணும். அது அப்ப நீங்க படிங்க. அடுத்தது லோபம். தன் சொத்தில் இருந்து யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது. அக்கார்டிங் டு கடப்பா சுவாமிகள், லோபம் என்பது தன் சொத்தில் இருந்து யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது. உதாரணம் துரியோதனன். அடுத்தது யோகம். அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை மேல பற்று வைக்காதேங்கிற. ஜாக்பாட் அடிக்குது, அது மேலேயே மறுபடியும் சூதாடுறது. எத்தனை குடும்பங்கள் கெடுது. தள்ள வேண்டிய குணங்கள். யோகம் வித்தின் பிராக்கெட்ஸ் அதிர்ஷ்டம் அவரே எழுதியிருக்க. புத்திர களத்திரர் மீது அதிக ஆசை வைத்து போதாது 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 என்னும் ஆசையை உடையவராக இருத்தல். இதுக்கு அவர் கொடுத்த உதாரணம் தசரத மகாராஜா. இது எனக்கு ரொம்ப, நானே இன்னும் படிக்கணும். இப்ப கிளாஸுக்காக எல்லாமே எழுதிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் டு டெவலப். அடுத்தது மதம். அதிக சொத்து இருப்பதனால் மற்றவர்களை லட்சியம் செய்யாமல் இருக்க. மதம் ஈகோ. அதிக ஐஸ்வர்யம் இருப்பதனால், சொத்து இருப்பதனால் மற்றவர்களை லட்சியம் செய்யாமல் இருக்க. இதுக்கு உதாரணம் கார்த்த வீரியார்ஜுனன். அந்த கார்த்த தெரிஞ்சியோ, தன் பையன் விளையாடுறதுக்கு ராவணேஸ்வரன் ஒரு கெட்டுக்கால் பூச்சி மாதிரி கட்டுற தொட்டில். அதான் கார்த்த வீரியார்ஜுனன். மாச்சரியம்னா பொறாமை. தன்னை போல் பிறர் சுகம் அனுப்ப வைப்பதை சகியாமை. சார் ரொம்ப அழகா சொல்லுங்க சார். நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவன் நம்மள மாதிரி சந்தோஷமா இருந்தானே, அது எப்படி அவன் சந்தோஷமா இருக்கலாம்? அவன் எப்படி கவுக்கிறது? அதுதான் மாச்சரியம், பொறாமை. ரொம்ப அழகா எழுத. தன்னை போல் பிறரும் சுகம் அனுபவிப்பதை சகியாமை. உதாரணம் சிசுபாலன். அடுத்தது ஏழாவது தம்பம். பலர் மெச்சுவதற்காகவே தர்மம், யாகம் முதலியானவற்றை செய்தது. மற்றவங்க மெச்சுக்கணும் செய்யறதுதான் தம்பம். இதுக்கு உதாரணம் புரூர சக்கரவர்த்தி. எல்லாம் நானும் படிக்கணும். புரூர சக்கரவர்த்தி. எட்டாவது தர்ப்பம். தர்ப்பம்னா கர்வம். தனது சம்பத்துக்களுக்கு இணையானவர்கள் யாருமே கிடையாது என்று கர்வம் அடைவது. கர்வம் வைக்கிறது. தனது சம்பத்துக்களுக்கு இணையானவர்கள் வேறு யாருமே இல்லை என்று கர்வம் அடைவது. இதுக்கு அவர் சொல்லியிருக்க உதாரணம் பரசுராமர். கடைசியில அவருடைய கர்வமங்கம் ஸ்ரீராமராஜ் தான் ஆச்சு. தன்னை வெல்வதற்கு யாருமே என்று பரசுரம் இருந்த பொழுது அவருடைய கர்வத்தை, ஸ்ரீராமர் ஒண்ணுமே செய்யல,
அவர் வேகமா வர்றார். நீ தாண்டா கல்யாணம் பண்ணது பாரு, ஒரு வெட்டி தீத்தடுற, கோடாலி காட்டுற. அவர் கூலா அவர் ஏன் பாக்குறார். அப்போ அவர் சக்தி எல்லாம் ஸ்ரீராமருக்கு வந்து அவர் கையை ஓங்கின கோடாலிக்கு அப்படியே கீழே வந்து. அப்ப கேக்குற, என்ன பண்ண நீ? தவம் செய்ய செல். இந்த ஒரு வார்த்தை தான் ஸ்ரீராமர் சொல்ற. நீ செஞ்சு வெட்டி முடிச்சதெல்லாம் போதும், ஒழுங்கு மரியாதை போய் தியானம் பண்ணியான்னு அனுப்பிச்சிடுற. அதோட முடியுது பரசாமர். இவர் சொல்றது தர்ப்பம், கர்வம் அடைவு. அடுத்தது ஈர்ஷை. ஈர்ஷை தனக்கு நேர்ந்த துக்கம் பிறருக்கும் நேரிட வேண்டும் என்று எண்ணுதல். தனக்கு நேர்ந்த துக்கம் பிறருக்கும் நேரிட வேண்டும் என்று எண்ணுதல். இதுக்கு இவர் சொன்ன உதாரணம் அருணாட்சதம். அருணாட்சதம் தெரியலஜி, எனக்கும் தெரியல, படிக்கணும், நான் கூட படிக்கணும். அடுத்தது அசூயை. அசூயைன்னா வெறுப்பு. வெறுப்பு வெறுப்பு அசூயை. கெடுதி செய்தவனுக்கு மறுபடியும் கெடுதி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு கெட்டது பண்ணல, நமக்கு ஒரு கண்ணு போச்சா 2 கண்ணு போகும். கெடுதி செய்தவனுக்கு மறுபடியும் விடாமல் கெடுதி செய்விக்க வேண்டும் என்று எண்ணுதல். டிட் ஃபார் டேட். டிட் ஃபார் டேட். அதுக்கு உதாரணம் வந்து பவுண்டரிக வாசுதேவ. பவுண்டரிக வாசுதேவ. இந்த 10 குணங்கள் தள்ள வேண்டிய குணங்கள். அண்ட் 3 குணங்கள் கொள்ள வேண்டிய குணங்கள். என்ன அழகான தமிழ் எழுதியிருக்காங்க. அவர் வார்த்தைகள் இது. தள்ள வேண்டிய குணங்கள், கொள்ள வேண்டிய. முதல் குணம் இச்சை. அர்த்தம் அன்னபானம் உட்கொள்ளவும், மல மூத்திரங்களை வெளித்தள்ளவும், உடலை காத்துக்கொள்ள இயல்பாக விரும்பும். அந்த உடம்பு ரொம்ப முக்கியங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. இச்சை அர்த்தா. அன்னபானம் அர்த்தா அன்னபானம் உட்கொள்ளவும், மல மூத்திரங்களை வெளித்தள்ளவும், இந்த உடலை காத்துக்கொள்ள விரும்புதல். அது தேவைங்கிறார், கொள்ள வேண்டிய குணம். அடுத்தது பக்தி. குருவினிடமும் ஈஸ்வரனிடமும் நேசம் வைத்து இடைவிடா அன்புடன் துதித்து சேவை செய்தல். குருஜி எல்லாமே சொல்லிட்டாரோ இல்லையோ? சாதனா, சத்சங், சேவை. இதை தானே சொல்றாங்க குருஜி. ரொம்ப அழகா அதுக்கு சார் எங்க போதான் நேசம் நிக்க வேண்டிய பக்தி. அதாவது குருவினிடமும் ஈஸ்வரனிடமும் நேசம் வைத்து இடைவிடா அன்புடன் துதித்து சேவை செய்யும். அடுத்தது 3வது சிரத்தை. குரு வாக்கியத்திலும் சாஸ்திரங்களிலும் முழு நம்பிக்கை வைத்தல். சிரத்தை குரு வாக்கியத்திலும் சாஸ்திரங்களிலும் முழு நம்பிக்கை வைத்தல். இதுல அங்க மாணிக்க வாசகர் கோட் பண்ற. அதுதான் ஆச்சரியம் எனக்கு. மாணிக்க வாசகரை விட்டு வைக்கல. தோன்றும் குணங்கள் 10 நீக்கி. இது எங்க மாணிக்க வாசகர் பாடுகிறது தெரியல. சிவபுராணத்திலயா திருவாசகத்தினுடைய தொடர்ச்சியான்னு தெரியல, அது தேடணும். தோன்றும் குணங்கள் 10 நீக்கி பின் 3 குணம் கொள்ளவாறு உந்தி பெற முமூட்சுக்களாவர் என்று உந்திப்பார். இது மாணிக்க வாசகர் பாடல். நம்ம உந்தி பெற நம்ம பகவான் ரமணனுடைய உபதேச உந்தியோட மாட்டிக்கூட. இது வந்து மாணிக்க வாசகர் வார்த்தைகள். தோன்றும் குணங்கள் 10 நீக்கி பின் 3 குணம் கொள்ளவாறு உந்தி பெற முமூட்சுக்களாவர் என்று உந்திப்பார். இப்ப பார்த்துட்டு நம்ம மாயைன்னா என்ன, மாயையில் எப்படி வெளியே வரணும், அதுக்கு எப்படி முதல்ல விரக்திங்கிறது வரணும், அந்த விரக்திங்கிறது வந்ததுக்கு அப்புறமா எப்படி இந்த குடும்ப மத்த மெல்ல 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 நம்ம அந்த இடத்துக்குள்ள வரணும். முக்கியமா மரணம் என்பது நிச்சயம் நிகழும் என்பதெல்லாம் உறுதியாக இருக்கணும். அடுத்தது தள்ள வேண்டிய குணங்கள், கொள்ள வேண்டிய குணங்கள். இன்னைக்கு இது போதும். அழகா இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு எனக்கு. பானு தாரா. பானுன்னா பானு சூரிய பகவான், தாரான்னா நட்சத்திரம். பாருங்க உடனே பளிச்சுன்னு ஆகிப்போச்சு, கோலாகலம் ஆகிப்போச்சு சேஷன். நான் தேடிட்டு இருந்தேன் தாராவை காணமே, திட்டிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்ல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், தாரா வேணான்ட்டு. ஏங்கடா இந்த பொண்ணு காணாங்க, விஜயபிரியா விட்டாச்சு, போ எப்படியோ போப்பா. யோகா கிளாஸ்ல ஆனிவர்சரி ப்ரோக்ராம் இருந்ததுப்பா. அதுக்கு வந்து 10ல இருந்து 12 வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது, அதனால தான் வர முடியல.
சரிடா, என்கிட்ட வர்றவங்கள கேட்கறவங்கள ஆனா அருண் சார் அனுப்புற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாத்துட்டே இருப்பேன் நானு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ரெகுலரா வர என்னையும் அருணையும் விட்டுட்டு எப்பவோ வர பானு தாராவும் பெருசாயிட்டாங்க. அநியாயம். இல்லடா, எனக்கு எப்பவுமே ஜெயஸ்ரீ, அருண், லட்சுமி அம்மா, நிஷா 4 பேரும் நிச்சயம் வருவாங்க. அம்மா டிஃபால்ட்டா இருக்கிறதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அப்பா. கண்ணுக்கு இமை தெரியாதுன்னு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்பா என்னப்பா கௌதராடா, கண்டுக்கலப்பா அம்மாவ. அப்பா ஒரே ஒரு டவுட்பா, இந்த 10 குணங்கள் நீக்கணும்னு சொன்னதுல ஒண்ணு மிஸ் ஆற மாதிரி இருக்கு. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், யோகம். யோகம் ஓ யோகம் என்னதுப்பா? யோகம்னா யோகம்னா அதிர்ஷ்டம். ஓகே. அதாவது அதிக ஆசை வைத்து போதாது போதாது என்னும் ஆசையை உடையவராக இருந்தார். ஓகேப்பா. உதாரணம் தசரத மகாராஜா. இப்ப நடத்துறது வந்து கடப்பா சுவாமிகளோட பாடல்களாப்பா? ஆமா. இப்ப நான் படிச்சு எடுத்துக்கிற புக் வந்து ஜீவ பிரம்மை ஸ்ரீ ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம். எவ்வளவு பாடல்கள் இருக்கு இல்ல? எவ்வளவு பாடல்கள் இருக்குப்பா அவரோடது? உரைநடை புஸ்தகம். உரைநடை புஸ்தகம் 1058 பக்கம். ஆமா, விலாவரியா எழுதியிருக்கிறாரு. இன்னையோடு சேர்த்து நான் இது வரைக்கும் நாம 200 பேஜ் கவர் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஓகேப்பா. நான் 400 பேஜ் படிச்சிருக்கேன் அட்வான்ஸ். நானும் நிறைய படிக்கணும். அதுல என்ன அழகுன்னு, அவர் பாடல்கள் இயற்றியிருக்கார், நிறைய கோட் பண்ணிருக்கார். நான் நேரமின்மை காரணமாக இந்த சிவஞான போதத்துல மொத்தம் படிக்கல, ஏன்னா தமிழ் இருக்கிறதால. திருஞான சம்பந்தத்துல கோட் பண்ணிருக்கார். அது போல ரொம்பவுமே அக்கறை எடுத்து பண்ணிருக்கார். இந்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான நூலாக இருக்கணும்னு தான் இவரை பத்தி சொல்லணும். இவருடைய அதிசயம் என்னன்னா, இவர் ஆந்திராவில கடப்பால இருக்கச்ச இவர் மிகவும் பிரசிச்சு பெற்றவர்களாங்க. இதே போல ஜெனரேஷன் கேப். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னடா தாத்தா இந்த ஆளை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க, என்ன பெரிய ஆளு அப்படின்ற 4-5 பசங்க, இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்க ஒரு பையனை படுக்க வச்சு பாடையில தூக்கிட்டு வர மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு, தாத்தா தாத்தா எங்க ஃப்ரெண்டு திடீர்னுட்டு செத்து போயிட்டான், இவனை உங்க சக்தியால நீங்க தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சே, இவனை எங்களுக்கு மீட்டு தாங்க. இவர் பாக்குறாரு, ஏன்டா விளையாடுறீங்க? இல்ல உசுறு போயிடுச்சு, தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க. அப்படியா, சரி அப்படின்னு போயிடுவார். போன உடனே பார்த்தா தாத்தாவோட ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு எந்திரிடா எந்திரிடான்னு எங்க இருக்கிற எந்திரிக்கிறதுக்கு நிஜமா போய் சேர்ந்துட்டான். அப்பதான் இவங்க வந்து ஒரு பெரியவர்கிட்ட நம்ம தவறா ஆடிட்டோம், தவறா தப்பு பண்ணிட்டோம்ட்டு நேரா அவர் காலை வந்து வணங்குறாங்க. ஐயா அவனுக்கு எழுப்பவே முடியல, நீங்க தானே சத்து போயிட்டீங்க சொன்னீங்க, உங்க நம்பிக்கை தான் நிஜம், போயிட்டு வாங்க. இல்ல நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க, விளையாட்டுக்கு கூட விளையாடாதீங்க அப்படின்ட்டு அவரை தட்டுவார அவர் எந்திரிச்சு. அது போல நம்முடைய சமீப காலத்தில் 1957 வரைக்கும் நம்முடைய வாழ்ந்த மிகப்பெரிய மகான் கடப்பா சுவாமி. அது ஐ ஷுட் பி என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் இது. அப்ப எனக்கு இந்த ரேணிகுண்டா, கடப்பா இங்கெல்லாம் கோர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, இந்தியா சிமெண்ட்ஸ் மூலம். அப்போ அந்த எர்ரகுண்ட்லான்னு ஒரு ஊர், அங்கதான் இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்கு. எர்ரகுண்ட்லான்னா அங்க இந்த கிரானைட்ஸ், இந்த கடப்பா கல்லும்போது இல்லையோ நம்ம கிச்சன் எல்லாம் போடுவோமே, அதுக்கு தான் அது ப்ரிப்பேர் பண்ற ஒரு கம்பெனி அது, இந்தியா சிமெண்ட்ஸோட ஒரு ஆக்சிலரி கம்பெனி. அங்க போய் கோர்ஸ் எடுக்கிறச்சு எனக்கு இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் பிடிக்கும்னு, அங்க பேர் பாருங்க, ஜெயலலிதான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா தான் ஆமா அங்க மேனேஜிங் டைரக்டரோட ஒய்ஃப். சுவாமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே இதெல்லாம், இங்கதான் கடப்பா சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கு, நான் கூட்டுன்னு போறேன் வரீங்களான்னு. ஐயோ தாயை கூட்டு பண்ணிடுமான்னு. அதுக்கு அடுத்த நாள் கூட்டுன்னு போயிட்டு ஆக அவருக்கு அந்த அவங்க வழித்தொண்டர்கள் பரம்பரை இன்னும் அங்க இருக்காங்க. அவர் பூஜை பண்ணிட்டு இந்த நேம நிஷ்டைகள்லாம் பண்றாங்க. ஸோ அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அது பக்கத்து ஊர் பொத்தத்தூர். பொத்தத்தூருக்கு தான் இந்தியாவிலேயே
கோல்டு மார்க்கெட் அங்கதான் நடக்கிறது. ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கிறது அந்த கிராமம் தான். அந்த கிராமத்துல 500 வீடுங்க தான். சினிமால பாக்குற மாதிரி அங்க யாரும் புதுசா வரத்துக்கு விட மாட்டாங்க, இருக்கிறவங்கள போக விட மாட்டாங்க. இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தவங்க. பொத்தத்தூர் பக்கத்துலயே இருக்கு, எர்ரகொண்டலா பக்கத்துல. அங்க ஜெயலலிதா கூட்டும் போது என்ன, நம்ம ஜெயலலிதா என்ன நாயனா நாயனா கூப்பிட்டு தெலுங்கு பேசுறதுனால. இங்க ஒரு சாமியார் இருக்கார், பாக்குறீங்களே, ரொம்ப இஷ்டம். நந்தகுமார் கூட இருந்தார். நந்தகுமார் வாஸ் வித் மீ. நந்தகுமார் அப்ப எனக்கு வாலண்டியர். இப்ப நம்ம நந்தகுமார். அப்போ அங்க போறேன். அங்க ஒரு காலையில் 7 மணிலிருந்து அவர் வீட்டுல பெரிய கியூ நிக்குது. அவர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வீட்டு கதவு திறந்த உடனே ஒரு பெரிய பள்ளம், பள்ளத்துல தண்ணீர் ஒப்பிடுவார். கையில ஒரு பைப் வச்சுப்பார். டக்குன்னு இந்த கதவு திறந்த உடனே டக்குன்னு ஒருத்தர் போய் நிக்கணும். எப்படி நம்ம வண்டியெல்லாம் வாட்டர் வாஷ் பண்றோம் அந்த மாதிரி நீ சுத்தணும். சுத்தணும் மேல தண்ணி அடிப்பார் பீச்சிக்கிட்டு. சார் ஃபேக்ட் எப்படிலாம் இருக்காங்க சார், உங்க மேல தண்ணி அடிப்பாங்க பைப்ல. நீங்க அதுல மொழிதான் நனைஞ்சிட்டீங்கன்னா விழுறாம்பர் போடாம்பர் போயிடுவோம். இதுக்கு கியூ நிக்கும். காலையில கியூ நிக்கும். அவர் அங்க இருக்கிற மணலை தான் சாப்பிடுறார். மணல், அவர் சுத்திலையும் மணல் இருக்கு, பள்ளத்துல தண்ணி இருக்கு, ஒரு மோட்டார் உண்டு, கையில பைப் வச்சிருக்க. இதுதான் சார் அவர் நிஜமாலுமே. அப்ப நானும் போனோம், நந்தகுமார் முதல்ல போறார், சுத்துறாரு போறார். எம்எல் தண்ணி அடிச்சார், இக்கடாரா இங்க வாடான்னாரு. எனக்கு பயம், இவரு பக்கத்துல தண்ணி அடி வாராட்டு. அங்க ஒரு ஆரஞ்சு பழம் இருந்தது. மஞ்சிதி செய்யறா, நல்லது பண்ணுடா அப்படின்னு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. இந்த ஆள் யார், புதுசா இருக்காரு, இவருக்கு மட்டும் அப்படி ஆரஞ்சு பழம் கிடைச்சது அப்படின்னு. எனக்கு பின்னாடி ஜெயலலிதா தண்ணி அடிச்சார். நாங்க வந்தோம். நாயனா மீக்கு மட்டும் கெட்டல பண்டிச்சினாரு, அவர் இருந்து உங்களுக்கு மட்டும் பழம் கொடுத்தாரு. நான் நினைச்சேன் ஒருவேளை பழம் பெருச்சாளி நினைச்சிட்டு இருப்பாரு. என்ன எனக்கு என்னடா தெரியும், ஒரு பழம் கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒரு சொல்ல கொடுத்தேன், நந்தகுமாருக்கும் கொடுத்தேன். இதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அவர் வீட்டுல அதுதான் தென்னை, கதவை திறந்த உடனே ஒரு பள்ளம், பள்ளத்துல தண்ணி, கையில பைப். காலையில ஒரு 100 பேராவது நிற்பாங்க. அவர்கிட்ட அந்த பைப்பில் தண்ணியை வாங்கிட்டு போனா, குளிச்சுட்டு போனா சர்வ ரோக நிவாரணின்னு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இன்னைக்கும் அங்க இருக்க பொத்தத்தூர்ல. நான் எடுத்து கோர்ஸ் எடுத்து ஒரு 10 வருஷம் ஆகும். அது சொல்ல வரணும். அது போல வாழ்க்கையில இதுதான் நிர்ணயிக்கவே முடியாதுங்க. நேத்து யூடியூப்ல பாத்தீங்களா மெசேஜ், ஒரு பெரிய ஸ்டார், இட் எக்ஸ்பேண்டட் அண்ட் இட் கல்ப்ட் ஒரு பிளானட். புரியுதுங்களா? அந்த எனர்ஜி ஃபீல்டு பாருங்க. எப்பவுமே ஒரு ஸ்டார் பர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுதான் பிளாக் ஹோல். பிளாக் ஹோல், the magnetic field is extraordinary. எப்படி சக் பண்ணி எங்க போகும் தெரியாது. nobody can know that. அது போலவே the nebula, that's a place with greatest hydrogen concentration where new stars are born. நேத்துக்கு ஒரு பெரிய ஸ்டார் எரிஞ்சு the total magnetic field பக்கத்துல ஒரு பிளானட்டை இட் கல்ப்டு முழுகிடுச்சு. இப்ப அந்த பிளானட் இல்ல. எங்க போச்சு? எதுக்காக இந்த நிகழ்வு நடக்கணும்? யாருக்கு தெரியும்? தெரியாது. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யார் அவர் தலை அன்னவர்க்கே சரணம். சரணாகதி வேற வழியே கிடையாது. ஏன் என்ற கேள்விக்கு பல கேள்விகள் விடையே கிடையாது. இருக்கிற வரைக்கும் நாம வித் அன்கண்டிஷனல் லவ், பீயிங் நான் ஜட்ஜ்மெண்டல், அன்பே உருவாகி போகணும். அந்த அன்புல அப்பேற்பட்ட சக்தியும் அடக்கம். அதுதான் முக்கியம். அப்பேற்பட்ட இறை சக்தி அன்புக்கு கட்டுப்படுத்து. இதை நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய சிறுத்தை தாய்மான வேட்டை ஆடிடுது. தாய்மான வந்து கவிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல குட்டி மான், அது மான் குட்டி இருக்குது. அந்த மான் குட்டி அந்த கையில பிடிச்சிக்குது. இந்த தாய்மான் எடுத்து மரத்து மேல சேஃபா வச்சுட்டு இறங்கி வந்து அந்த மான் குட்டி மான நக்கி கொடுக்குது. ஏன் சார்? ஒய்? ஏன் இப்ப நம்ம பிட்சாட்டுக்கு போறோம், பிட்சா சாப்பிடுறது பண்ணி அப்பிடைசர் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி அப்பிடைசர் இந்த மான் குட்டியை ஏன் சாப்பிட கூடாது?
அந்த மான் குட்டிக்குள்ள இருந்த என்ன ஒண்ணு, அது பார்க்கறச்சுதான் இயற்கை அறிவு என்பது பெரிய நாடகம். ஒண்ணு சாப்பிட்டு கொல்லணுங்கிறதுடைய பசிக்காக தேடுது. ரெண்டாவது, இந்த மான் குட்டிக்குள்ள எதுவோ இருக்கிற ஒண்ணு, இதை நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும் எண்ணத்துல. இதை உணர்ந்தாலே இறைமை தத்துவம் நமக்கு தெரியும். இந்த தினசரி வாழ்க்கை என்பது நம்ம வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். ஆனால் அன்பில் நாம் ஊன்றி இருக்கும் பொழுது அங்கே தாய்மை நிரம்பியாக. குருஜி ரொம்ப அழகா சொல்வார், when you are executing a duty, be head oriented. when you are off, be heart oriented. ரெண்டுமே அவசியம். The right lobe of the brain and left lobe of the brain. You should know when to and how to apply and use it. That's all. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இறைமை. Life is love, life is joy, life is enthusiasm. என்ன டவுட் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு பானு தாரா வந்து ரொம்ப சந்தோஷம். அம்மா வாக்கிங் போயிட்டாங்க, அதான் தைரியமா சொல்லிருக்கேன். ஜெய் குருதேவ்.